Hello friends, welcome back to our channel. I am Arun. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Apple Glass, Apple Specs, AR Glass எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஆனா இதுக்கு அபிஷியலா பேர் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா AR Glass ன்னு Apple வச்சிருக்காங்க. சோ இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போறதுலாம் வந்து அபிஷியலா லீக்ஸ்க்கு நமக்கு கிடைச்ச அந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம், மாறலாம். ஆனா 90% இப்படி தான் வரப்போகுதுன்றது ஆப்பிள் தரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மெட்டல் எதுவுமே கிடையாதுங்க. பிளாஸ்டிக் பில்ட்ல தான் வரப்போகுது. சைடு வந்து பாத்தீங்கன்னா 3D பில்ட்ல வரப்போகுது. லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலர்ல தான் வரப்போகுது. ஸோ பிளாஸ்டிக் பாடி தான், ஓகேங்களா. ஸோ செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா கிடையாது இந்த விஷயத்துல. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ்லயும் சரி இந்த ஸ்பெக்ஸ்லயே ஓவரால் ஸ்பெக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கேமரா கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல எடுத்துட்டு வரலாம். எப்படி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, மக்கள் எவ்வளவு பேர் விரும்புறாங்க அதை பொறுத்து நம்ம அவங்க ஃபியூச்சர்ல எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனால இவங்க சிம்பிளா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதாங்க ஒரு விஷயம். ஸோ கேமரா கிடையாது. தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது லீடா ஸ்கேனரால செயல்படும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஸ்பெக்ஸ் நம்ம போட்டிருக்கோம், அந்த AR கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி ஒரு ஆள் நின்னாங்கன்னா அவங்களோட ஹைட்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியப்படுத்தும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லீடர் ஸ்கேனர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தால வந்து செயல்படுது. அது சாஃப்ட்வேர்னால செயல்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இது ஒயர்லெஸ் சார்ஜிங், ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதுல நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போகவும் முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து சார்ஜர் கூடயும் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு சார்ஜர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்துட்டு வர போறதுனால அது கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் இது எப்படி இருக்கும், வெயிட் எப்படி இருக்கும், வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸோட லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரேபான் கிட்ட இருந்து காப்பி பண்ணியிருக்காங்க. சன்கிளாஸ் லுக் வைஸ் இருக்கும். ஆனா வந்து வெயிட் பாத்தீங்கன்னா ரேபான் அந்த சன்கிளாஸ் கூலர்ஸ் அதோட வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாஸ் அப்படின்றனால அவங்க லென்ஸுக்கு எந்த ஒரு கலரும் எடுத்துட்டு வரல. டிரான்ஸ்பரண்ட் நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லென்ஸ் காட்டும் ஏதாவது ஒரு ஷோரூம்ல போயிட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் வைங்களேன், ஒரு ஸ்பெக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா அதோட லென்ஸ் டிரான்ஸ்பரண்டா ஒயிட்டா தான் இருக்கும். ஸோ அப்படியே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸா தெரிஞ்சு கலர்ஸ் நாங்க எடுத்துட்டு வரோம், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நீங்க வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் வேணுமா, இந்த கிளாஸ் வாங்கணும்னா நான் ஐபோன் வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். எதுக்குன்னா AR iOS அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப், ஓகேங்களா. அது வந்து ஐபோன்ல தான் செயல்படும். ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த AR கிளாஸ், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா ஐபோன் வேணும், ஓகேங்களா. எப்படி ஏர்பாட் மாதிரியோ ஏர்பாட்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஐபோன் இருந்தால் தான் செயல்படும். இது வந்து எப்படி வியூவிங் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 52 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரெசல்யூஷன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 47 ppi, அதாவது பிக்சல் பெர் இன்ச், ஓகேங்களா. அந்த அளவுக்கு ரெசல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா HoloLens 2 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கிளாஸ், ஓகேங்களா. அப்படியே அதே மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிக்சல் பெர் இன்ச் அதே தான், பிபிஐயும் ரெசல்யூஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். டிகிரி வந்து வியூவிங் ஆங்கிள் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா சேம் HoloLens 2 அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2D floatable நோட்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வரதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த நோட்டிபிகேஷனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த இமேஜ், திரும்பியும் காமிக்கிறேன், அதை பாருங்க. நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே தெரியும். பேட்டரியில இருந்து எல்லாமே சார்ஜிங் எவ்வளவு இருக்கு அதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ இது வந்து 2D floatable நோட்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சராசரியா இந்த இதுல என்னென்ன யூஸ் பண்ண முடியும்னா இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் எடுத்துட்டு வரல, போக போக தான் எடுத்துட்டு வர போறதா சொல்றாங்க. ஆனா மேஜர் என்ன யூஸ் பண்ண முடியும்னா இந்த மேப், அது மட்டும் இல்லாம இந்த கேலண்டர், கால் லாக் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம்
ஆக்சசரிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. இந்த ஏஆர் கிளாஸுக்குன்னு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால் லாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க லீக்ஸில் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேப்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான். ஐஃபோனோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆப். ஓகேங்களா? அந்த ஆப் அந்த ஏஆர் கிளாஸோட கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வந்து கனெக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஏஆர் கிளாஸ் iOS-ஆக இருந்தாலும் அந்த iOS-ல அந்த ஏஆர் கிளாஸோட ஆப் இருந்தாலும் ஸோ இது ரெண்டுமே மெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். அதாவது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அந்த ஏஆர் கிளாஸை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு 8 மணி நேரம், சராசரியாக 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மேப் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது அதோட மினிமம் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், பேக்கப் எவ்வளோ இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours சொல்கிறாங்க. ஆனால் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லுக்வைஸ் அதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் 3D மாதிரி தான் இருக்கும். சைடில் ஃபுல் சைடு வந்து பாத்தீங்கன்னா 3D லுக்வைஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஆப்பிள் கிளாஸுக்கு அந்த ஏஆர் கிளாஸ் கண்டிப்பாக அந்த ஏஆர் ஆப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $600 எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கே, ஒரு ஃபோனை விட கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஏஆர் கிளாஸ் அப்படின்றனால இவங்க கம்மியாக எடுத்துகிட்டு வராங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் இவங்க இதில் ஆட் பண்ணலை, அதனால தான் நாங்கள் கம்மியாக எடுத்துகிட்டு வரோம். போக போக எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர்ஸும் வரும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கு எனக்கு பவர் இருக்கே, நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் லென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு $600. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு வேளை பவராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பவர் லென்ஸ் கூட வாங்கி போட்டுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஃபைனலாக இது எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது லீக்ஸில் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நான் அவங்க இன்னும் சொல்லலை. உங்களுக்கே தெரியும் ஆப்பிள் தரத்துலேருந்து எதுவுமே அஃபிஷியலாக வந்து சொல்ல மாட்டாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க எதுவாக இருந்தாலும் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. மற்ற பிராண்ட் மாதிரி டெய்லியும் ஒரு நியூஸ் போடுற மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ என்னமோ தான் வந்துட்டு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2021 எண்டிங்கில் இல்லை 2022 அந்த மாதிரி டைமில் தான் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை சீக்கிரமாக லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் புதுசாக வாங்கி நான் ரீட்டைலில் வாங்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஓவர் வியூ நான் காமிக்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும்